Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 7வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் சாலையில் படுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அராஜகமாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். உமேஷ் வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வதாக கவர்ச்சிகரமான எண்ணற்ற வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்துதான் கடந்த 6 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் இன்று 7வது நாளை எட்டியிருக்கிறது. இன்று காலையில் டிபிஐ வளாகத்துக்கு எதிராக அமைதியான முறையில் நடைபாதையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதை கண்டு ஆதங்கம் அடைந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் திடீரென கல்லூரி சாலையில் நண்பகல் 12:30 மணி அளவில் திடீரென அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருமே தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 12,500 பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி என்ன ஆனது? விடியா திமுக அரசே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்ற ஒற்றை முழக்கத்தோடு இந்த சாலையில் படுத்துக்கொண்டே அவர்கள் விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பகுதி நேர ஆசிரியர்களின் அமைதியான போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே கைது செய்த நடவடிக்கையை அமைதியாக பார்த்து வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று அனைவரும் டிபிஐ வளாகத்தில் ஒன்று கூடி காலை 10 மணி அளவில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வந்தனர். நண்பகல் 12:30 மணி அளவில் திடீரென டிபிஐ வளாகத்துக்கு முன்பாக கல்லூரி சாலையில் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் படுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அதே போன்று தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவு செல் ஆகியவற்றுக்கு தனித்தனியாக 100க்கும் அதிகமான மனுக்களை அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் தான் இந்த போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் இறங்கினர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் பாரபட்சம் பார்க்காமல் குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவம் பகுதி நேர ஆசிரியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அது பகுதி நேர ஆசிரியர்கள் ஏராளமானோர் பெண் பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்து வந்த நிலையில் அவர்களை ஒரு சில இடங்களில் பெண் போலீசார் கைது செய்தாலும் கூட பல இடங்களில் ஆண் காவலர்களே இந்த பெண் பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்த சம்பவம் பகுதி நேர ஆசிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண் காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் பெண் போலீசார் தான் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்ட விதிகளை மீறி காவல்துறையினர் இது போன்று நடந்து கொண்டதாக பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைதியான முறையில் நூதன முறையில் போராட்டம் நடத்தி வந்த தங்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் தான் நாங்கள் இது போன்ற ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களும் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தி வந்தனர். போராட்டம் நடத்துவதற்கும் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்துவதற்கும் அனைவருக்குமே தார்மீக பொறுப்பு கடமை உள்ள நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை மட்டும் ஒடுக்கும் நோக்கத்திலேயே காவல்துறையினர் செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். கடந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து கடந்த 8ஆம் தேதி சென்னை சிவானந்த சாலையில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த 1 மாதமாக அறிவித்து வந்த நிலையில் அப்பொழுதெல்லாம் பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டு 8ஆம் தேதி காலை சிவானந்தா சாலை நோக்கி வந்த பகுதி நேர ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களையும் கோரிக்கையை கூட நிறைவேற்ற வலியுறுத்த விடாமல் கைது செய்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இந்த பகுதி நேர ஆசிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக தங்களின் கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் குறித்து அமைச்சரிடமும் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்த போதெல்லாம் கோரிக்கை நிறைவேறும் என்றுதான் சொன்னார்களே தவிர அதில் குறைந்தபட்ச நடவடிக்கை, அதாவது ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் அல்லது காலி பணியிடங்களை அதிகரிப்பது போன்ற எந்த விதமான நடவடிக்கைகளிலும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் விடியா ஸ்டாலின் அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களின் புலம்பலாக இருக்கிறது.
பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 181வது தேர்தல் வாக்குறுதியை நம்பி தமிழகம் முழுவதும் உள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் திமுக அரசுக்கு வாக்களித்ததாகவும், ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக தங்களை ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்றி விட்டதாக பகுதி நேர ஆசிரியர்கள் ஆதங்கத்தோடு தெரிவிக்கின்றனர். பகுதி நேர ஆசிரியர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்துவதற்காக கடந்த 8ஆம் தேதி சென்னை நோக்கி வந்த பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததற்கு கூட தமிழக அரசு விதமான நிவாரணத்தையும் அளிக்கவில்லை என்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணிக்கு சேரும் போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்ற வேண்டும் என சொல்லிவிட்டு கடந்த 4.5 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர் பணிக்கு தொடர்ந்து முழு நேரமாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் விடியா பள்ளி கல்வித்துறை பணி அமர்த்த வைத்ததாகவும், ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற ஸ்டாலின் மாடல் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர்கள் பணியிடங்கள் 20,000க்கும் அதிகமாக காலியாக இருப்பதாகவும், அந்த பணியிடங்கள் அனைத்தையுமே பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து மாணவர்கள் கற்பிக்க வைத்த ஸ்டாலின் மாடல் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றாமல் தொடர்ந்து லட்சிய போக்கத்தோடு நடத்தி வருவதால் தான் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர்.